Hi Makkali, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashad bro. ஹலோ. ஆக்சுவலி நம்ம ஒரு ப்ரீ ரெக்கார்டட்க்கு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்சோட ரிவ்யூ பண்றதுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேன்செஸ்டர்ல 4th டெஸ்ட் டிரால முடிஞ்சிருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட்டா தான் போயிருக்கு. என்னதான் டிராவா இருந்தாலும் இந்தியா வந்து 0 for 2 அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல இருந்து ஒரு டிரா வந்து 4 விக்கெட் லூஸ் பண்ணி செஷன் ஆன் செஷன் ஒரு 3 செஷன்ஸ் பேட் பண்ணி இன்னைக்கு டிரா பண்ணியிருக்காங்க ஒரு கேம்ங்கிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கன்வின்சிங் டிரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். ஸோ மேட்ச் வந்து டீப் டைவ் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் லாஸ்ட்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் கேட்ட இப்போ நம்ம முடிச்சுக்கலாம்ல மேட்சை அப்படின்னு ஒருத்தர் 89லயும் 80லயும் இருக்கப்ப கேட்டது சரியா தவறா அப்படிங்கிற டிபேட்டும் இன்னும் இருக்க 2 பார்ட் டைமர் பவுலர்ஸ் கிட்ட வந்து நீங்க 100 அடிச்சுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதும் சரியா தவறாங்கிற டிபேட்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தியும் டீப்பா பேச போறோம். அதுக்கு முன்னாடி பிரசாத் ப்ரோ எக்ஸைட்டா இருப்பாரு. ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா கொடுத்திருந்தாரு. ஒன்னு டிரா ஆகும் இல்லைன்னா இந்தியா வின் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எப்படி போகுது நானுமே அதே தான் சொல்லியிருந்தேன். நம்ம ப்ரிவியூ போறப்ப எனக்கு வந்து இந்தியா வந்து இந்த வாட்டி விட்டுற மாட்டாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிதான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் பிரசாத் ப்ரோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா 1.5 days வந்து பயங்கரமா பண்ணிருச்சு. பால் வந்து பேட்டுக்கே வரல, ஒரு மாதிரி ஸ்விங் சீம் ஓவர் காஸ்ட். ஆனா அன்பார்ச்சுனேட்டா இங்கிலாந்து பேட்டிங் ஆடும் போது சன் வர ஆரம்பிச்சது. ஸோ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா சன் வர உங்களுக்கு பால் வந்து பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். இந்தியா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கையில ஒன்றும் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல ரிஷப் பந்த் இன்ஜோர்ட் ஆகி ஒரு 358 ரன்ஸ் அடிச்சது வேற லெவல். ரிஷப் பந்த் அந்த உடஞ்ச காலோட வந்து ஆடினது சான்ஸே கிடையாது. நம்ம கிரேம் ஸ்மித் எல்லாம் வந்து இவ்வளவு ஹைப் பண்ணி பேசுறோம். ஒரு கையில வந்து அடிச்சாரு, அவ்வளவு ஹைப் பண்றோம். பட் நம்ம சொந்த டீம்மேட் ஆடும் போது ஐ திங்க் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் டு ஹிம். கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து எனக்கு நல்லா ஆனாங்க. எனக்கு செகண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா இங்கிலாந்து வந்து நல்லா ஆடினாங்க. சோ எனக்கு என்னன்னா இப்போ இந்த சீரீஸோட டாப் 5 ரன் கேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுல இங்கிலாந்துல வந்து ஒரே ஒரு பேட்டர் தான் இருக்காரு, ஜேமி ஸ்மித். சரியா? எனக்கு என்ன லாஜிக்னா இப்ப பும்ரா மாதிரி ஒரு பவுலர் போடும் போது அவருக்கு பும்ராக்கே பால் ஒண்ணுமே ஆகல. பால் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, ஜாலி ஆடிட்டு இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து இந்த சீரீஸ் 33 கிராஸ் பண்ணல. ஹையஸ்ட் வந்து 33 அவ்வளவுதான் அடிச்சிட்டு இருந்தாரு. சோ அவரே வந்து அங்க போய் ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு சைட் ஹூ ஆர் வெரி லெஸ் டாமினேட்டிவ் வித் பேட் இந்த சீரீஸ் ஃபுல்லா. அப்கோர்ஸ் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. தே ஒன் க்ரூஷியல் மூமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்தியா வந்து ஆன் பார் ஆடி இருக்காங்க. பட் அங்கங்க கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸால விட்டுட்டாங்க. சோ இங்கிலாந்து மாதிரி ஒரு சைடே வந்து ஒரு 669 அடிக்கும் போது பென் ஸ்டோக்ஸ் ஒரு செஞ்சுரி, ஜோ ரூட் ஒரு செஞ்சுரி, அப்புறம் ஈஸியா ஆடிட்டு இருந்தாங்க. பும்ராக்கே பால் மூவ்மெண்ட் இல்லாத போது சோ ஐ வாஸ் 100% ஷுர் இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பெட்டர் பேட்டிங் ட்ராக் தான். சோ இந்தியா வந்து கண்டிப்பா வந்து ஃபைட் பண்ணலாம், கம்பீட் பண்ணலாம், நினைச்சா வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா எஸ் இந்தியா வந்து சாய் சுதர்ஷன் ஒரு நல்ல டெம்பரமெண்ட் காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 61 ஒரு ஹார்டி 61. அப்புறம் KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு நாக், ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் விக்கெட் விடாம ஆடினது. அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இங்கிலாந்துல அதுவும் வந்து இங்கிலாந்து ஸ்டார் ஸ்பின் பண்ணி பவுல் பண்ண சொல்லி இந்தியாவை பேட்டிங் ஆட வச்சு அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல பால் அப்படியே ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் தான் அந்த ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லா மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் அவங்க வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சாய் சுதர்ஷன் டீசென்டா ஆடினாரு. ரிஷப் பந்த் அன்பார்ச்சுனேட் ஒரு இன்ஜுரி. அதுக்கப்புறம் வாஷி ஜடேஜா டீசென்ட் ஸ்டார்ட், ஆனா மாட்ல. ஓவராலா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா. ஐ திங்க் இங்கிலாண்டும் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். சோ இதுதான் வந்து ஓவராலா ஒரு சம்மரி. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன் இந்தியாக்காக. சோ அதனாலதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிட்டோம். சோ ஓவராலா as இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். இந்த சீரீஸ் கூட நான் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணேன். சோ வெரி ஹாப்பி. ஏன்னா சின்ன லக்லாம் விக்கி இப்போ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா லக் இந்தியா ஃபேவரே இல்ல. ஏன்னா இந்த மேட்ச் வந்து 74 for 2 இருக்கும் இந்தியா. அப்போ கீழ ஏதோ 48 ஏதோ ஆடிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு டாசன் கேட்ச் விடுவாரு, அங்க ஒரு கேட்ச் டிராப். ஆனா இவனுங்க எல்லா ரிவ்யூவும் முடிச்சிருவாங்க. அப்புறம் இன்னைக்கு ஜடேஜாக்கு போன மேட்ச் சிராஜ் அவுட் ஆவார்ல, அதே மாதிரி ஒரு பால் ஆஃப் ஸ்டம்புக்கு இங்க ஆஃப் ஸ்டம்ப்னா இப்படி போய் கீப்பர்கிட்ட போகும். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன லக் ஃபேவர்ஸ் த பிரேவ் அண்ட் த டைட் ஹஸ் சேஞ்ச்ட் இன் இந்தியாஸ் ஃபேவர். சோ 3 மேட்ச் என்னதான் இங்கிலாந்து சைட்ல இருந்ததோ அதெல்லாம் இப்ப இந்தியா சைட்ல வந்துட்டு இருக்கு. நான் மொமெண்டம்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் த லக் ஃபேக்டர், இந்த மைன்யூட் லக் ஃபேக்டர் ஹஸ் கம் டு தி இந்தியாஸ் ஃபேவர். ஓவல் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல கேம் ஆகுது. ஓகே, நீங்க வந்து இந்தியாவை பத்தி கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணீங்க. நம்ம விட்டதை திருப்பி பேச போறோம்.
அண்ட் இங்கிலாந்து பத்தியுமே நம்ம பேசணும்னா ஜோ ரூட்டை வந்து விட முடியாது. ஜோ ரூட் ஒரு 150 அடிச்சிருக்காரு அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் டெஸ்ட் போயிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜோ ரூட், லெஜெண்ட் ஆஃப் த கேம். அண்ட் அந்த ஃபேப் 4ல வந்து கிட்டத்தட்ட 4th or 3rd பொசிஷன்ல தான் இருந்தாரு எண்ட் ஆஃப் 2020. இந்த லாஸ்ட் 4 years வந்து மொத்தமா திருப்பி போட்டிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் ஒரு 4-5 years-ஆ. அண்ட் எக்கச்சக்கமான செஞ்சுரிஸ், 17 செஞ்சுரிஸ் வந்து அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 18 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 4 years-ல மட்டும் குடோஸ் டு ஜோ ரூட். ஹீல் பி த ஒன் ஹூ கேன் கோ அஹெட் ஆஃப் சச்சின் இன் டெஸ்ட் ஸ்கோர்ஸ்னு சொல்ல முடியும். வேற யாராலும் பண்ண முடியுமான்னு தெரியாது. முதல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து ஒரு மாதிரி அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நிறைய கண்ட்ரிலாம் 2 கேம் 3 கேம் அந்த மாதிரி தான் சீரியஸே விளையாடுறாங்க டெஸ்ட் அப்படின்னு வந்தாலே. WTC சைக்கிளே நிறைய டீம்ஸ் வந்து 12 or 10 games 8 கேம்ஸ்லாம் ஆடுறாங்கன்றப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஆன் வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் எக்ஸ்டிங்க்ட்ன்ற இடத்துல யாராவது 15,000 ரன் இதுக்கு மேல வந்து ஒரு கிரிக்கெட்டர் உருவாகி அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். அப்படிங்கிறப்போ ஜோ ரூட் வந்து அதை பண்றாருன்னா கண்டிப்பா வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். நம்ம வந்து எராஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ ஜோ ரூட் எங்க அடிச்சிருக்காரு, அங்கதான் அடிச்சிருக்காரு, இங்கதான் அடிச்சிருக்காருன்னு பேசாம ஒரு கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. இவ்வளவு ரன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அடிக்கிறாங்கன்னா அந்த கேலிபர் இருந்தா தான் பண்ண முடியுங்கிறப்போ ஜோ ரூட்டுக்கு ஹேட்ஸ். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் வந்து பெரிய லெவல்ல ஒண்ணுமே பண்ணல. பேஸ்பால்னு வந்ததுக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் மெக்கலமோட காம்பினேஷன் ஒரு ஃபெயிலியர் காம்பினேஷன். பேஸ்பாலே ஒரு ஃபெயிலியர் மாடல். அந்த லீட்ஸ்ல அவர் அடிச்ச ஆஸ்திரேலியா அடிச்ச ஆசிஸ்ல அடிச்சு கொடுத்ததை தவிர்த்து அவர் இன்னும் எதுவுமே பண்ணல லாஸ்ட் 2 years அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ லாஸ்ட் கேம் பண்ணாரு. பட் போதுமான விக்கெட்ஸ் கிடைக்கல. அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. பட் இந்த கேம் அவருக்கான கேம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 எடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 141 அடிச்சிருக்காரு. ஸோ கிரெடிட்ஸ் டு எல்லாமே டீசெண்டா பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்லயுமே ஜாக் கிராவ்லி வந்து ஒரு 70-80 ரன்ஸ் அடித்தாரு. இவர் வந்து ஒரு 100 மிஸ் பண்ணிட்டாரு. டக்கெட்டுமே குரூஷியல் நாட்ஸ் ஆடிட்டு தான் இருக்காரு அந்த டாப். ஸோ எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும் இங்கிலாந்து சைட்ல இருந்து. ஸோ இங்கிலாந்து சைடை நான் கவர் பண்ணிட்டேன். பும்ரா பத்தி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆடுற ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 140ங்கிறது வந்து ஆவரேஜா ஒரு 40% போட்டிருக்காரு. செகண்ட் கேம் அவர் ஆடுறப்போ ஒரு 20% போட்டிருக்காரு. இப்போ வந்து ஒரு 5 to 7% தான் 140+ போட்டிருக்காரு அப்படிங்கிற ஸ்டார்ட் பார்க்க முடிஞ்சது. ஃபியூச்சர் ஆஃப் பும்ரா இன் டெஸ்ட் எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு லாங் சீரீஸ் இருக்குன்னா ஆல்ரெடி அவரோட எஃபிஷியன்சி குறைஞ்ச மாதிரி பேசப்படுது. அண்ட் அதை காட்டுறாங்க ஸ்டாட்ஸ் படி. என்ன நினைக்கிறீங்க? மேபி ஒரு 1 or 2 டெஸ்ட் அவர் ஃபுல்லஸ்டா இருக்கப்ப மட்டும் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரிங் செஞ்சா இருக்கா? ஏன்னா நீங்க ஹர்திக் இல்ல முடிச்சிருக்க கொஸ்டின். நீங்க ஹர்திக் மாதிரி ஒரு பிளேயர் ஆடாது இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஐயோ ஹர்திக் இல்லையே நினைச்சிட்டு இருக்கீங்க. பும்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, லெட்ஸ் நாட் பி டூ ரூட் ஆன் ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்னா 3வது கேம் நினைக்கிறேன். அந்த ஆடின 2 கேமும் ஒரு 5 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் விக்கி என்ன சொல்றேன்னா இது ஒரு டெட் பிச் ஆயிடுச்சு விக்கி. இது அவரு அதை நான் சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாரு. பட் ஒரு மாதிரி அந்த பிச் ஒண்ணுமே பண்ணல. சோ இங்கிலாந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் பும்ரா. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒன்னும் இல்ல. அவர் வந்து வோக்ஸ் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நல்ல பால். அந்த டாசன் விக்கெட்டும் நல்ல பால் தான். சோ லெட்ஸ் நாட் பி டூ ரூட் ஆன் ஜஸ்பிரீத் பும்ரா. இன்ஃபேக்ட் அவர் 48 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 100 ரன்ஸ்க்கு மேல கொடுத்திருக்காரு டெஸ்ட்ல. அதெல்லாம் கூட ஒரு ரெக்கார்ட் தான். பட் லெட்ஸ் நாட் பி டூ ரூட். ஐ திங்க் இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே ஹோம் சீரீஸ் வந்தா பும்ரா வந்து ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச் ஆடினா போதும் அந்த என்டையர் சீரீஸ்ல. அவர் ஒர்க் லோடு வில் ஆல்சோ பி டேக்கன் கேர். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3-4 days இந்த மேட்ச் வருது. அவர் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டவுட்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் வித் 2-1 இந்தியா வில் பி கோயிங் டு ஓவல். அண்ட் இந்த ஒரே ஒரு மேட்ச் ஆமா ஒரு 1.5 இன்னிங் ஒரே ஒரு இன்னிங்ஸ் வச்சு we should not judge Bumrah. So ஒரு bad patch and also pitch was dead. நான் ஜோ ரூட் வந்து ஒரு கிரேட் டியூ ரெஸ்பெக்ட். நீங்க சொன்னீங்க டக்கெட் கிராலி. சோ நீங்க டக்கெட் கிராலி எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெடிங்லிக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே சரி அவ்வளவா ஆடல. நீங்களே நினைச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்து வராங்க. அந்த டாப் 5 ரன் கெட்டர்ஸ் 4 பேர் இங்கிலாந்து இருந்தா நம்ம மீடியா எப்படி வச்சு செய்வாங்க? இப்ப இதே மாதிரிதான் வந்து இங்கிலாந்துல வந்து இங்கிலாந்து இந்த சீரீஸோட டாப் 5 ரன் கெட்டர்ஸ் வந்து 4 பேர் இந்தியா இருக்காங்க. அடுத்த மேட்ச் வாஷிங்டனும் வந்துருவாரு. எல்லாம் 5 பேருமே இந்தியா தான் இருப்பாங்க. வர முடியாது. அவருதான் 2 மேட்ச் ஆடல. ஜடேஜா என்ன சொல்லுங்க? ஒரு பேஜ் இல்ல ஜடேஜா இருக்காரு. ஜடேஜா 4 பேரு. கில்லு அவரு வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. கில்லு, KL ராகுல், ரிஷப் பந்த், ஜடேஜா. 5வதா ஜேமி ஸ்மித் whatever you call him.
சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் வி ஷுட் பி ப்ரவுட். அண்ட் பும்ரா ஃபேக்டர் வந்து அவர் ஒரு ஜோன்ல விட்டுருங்க, லெட்ஸ் நாட் ஈவன் டிஸ்கஸ். அவர் ஒரு சாம்பியன் பவுலர், அவர் நம்மளுக்காக நிறைய கேம்ஸ் வின் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆஃப் கேம்னால ஒன்னும் பெருசா ஆகாது, இட்ஸ் ஓகே தான். சோ இட்ஸ் ஃபைன், ஹி வில் கம் ஸ்ட்ராங், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ 27 வேர்ல்ட் கப்லாம் வருது, வி நீட் பும்ரா இல்ல. 27 வேர்ல்ட் கப் வருது, 26 T20 வேர்ல்ட் கப் வருது, அதுக்கெல்லாம் பும்ரா வேணும். அதனால டெஸ்ட் ஆடாம வச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் கேள்வியா கேட்டேன். டெஃபினெட்லி அட்லீஸ்ட் இந்த சைக்கிளாவது ஆடணும் விக். ஐ திங்க் டெல் தட் 27 வேர்ல்ட் கப் WTC 27 வரைக்கும் அவர் ஆடணும். சோ ஐ திங்க் இந்த இந்தியன் டீம் கூட நெக்ஸ்ட் யார் அந்த ஷூஸை ஃபில் பண்ணுவாங்க, யார் அந்த மாதிரி ஒரு கம்பீட்டன்ட் பவுலர், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா ஷமி வேற ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, சிராஜ் ஒரு மாதிரி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, ஆகாஷ் ஒரு மாதிரி இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. So they have to also pick up a very good fast bowler who can bowl well. Let's not be too rude on Anshul Kamboj also. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு, இட்ஸ் ஓகே, ரொம்ப ரூடாலாம் தேவையில்ல. கம்போஜ் வரைக்கும் கம்போஜ்ன்றீங்க, கம்போஜ் வந்தோன்னு என்னடா இவன் 124 தான் போடுறான் அப்படின்றீங்க. லெட்ஸ் நாட் பி ரூட், இட்ஸ் ஓகே ஃபைன். இதுக்கு நீங்க பிரசீத் கிருஷ்ணாவே ஆடி இருக்கலாம் அப்படின்னு, குல்தீப் ஆடி இருக்கலாம் அப்படின்னு, எல்லாம் ஓகே தான். as long as the team keeps giving you the result, it's fine தான். சோ அது ஒரு நல்ல ஒரு பேஸ் bowler, you can click more than 140 and bowl in a good line, then இன்ஜோர்ட் ஆகாம ஒரு பவுலர் எடுத்தோம்னா ஐ திங்க் இல் பி ஃபைன். பட் எனக்கு என் ஒப்பீனியன், நீங்க பும்ரா பத்தி கேட்டதுனால சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த 27 சைக்கிளாவது ஆடுவாங்க. ஏன்னா இப்போ 27ல வந்து இப்போ ஹையஸ்ட் இப்போ அவே ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா 5 கேம் இங்க ஆடுறோம், அதுக்கப்புறம் 2 out, இன்னும் 2 கேம் ஸ்ரீலங்கா ஆடுறோம், 2 கேம் சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறோமா, இல்லாட்டி சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வராங்களான்னு தெரியல. சோ இதுதான் நம்மளுக்கு மேஜரான ஒரு சேலஞ்சு. அடுத்த வருஷம் நம்ம ஒண்ணுமே ஆட போறது இல்லை விக்கி. 2027ல தான் வந்து ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வராங்க. சோ அப்பதான் அவர் கொஞ்சம் க்ரூஷுவலா இருப்பாரு. சோ அப்போ 27ல நம்ம பும்ராக்கு எப்படி ஹேண்டில் பண்றோம், அது ரொம்ப தூரமான விஷயம். பட் யா, லெட்ஸ் நாட் பி டூ ரூட் ஆன் ஹிம். ஓகே. அண்ட் இப்போ எப்படி பும்ரா வந்து நம்ம டச் அப் பண்ணுமோ, ஜட்டு கண்டிப்பா பேசியே ஆகணும். யாராவது நினைச்சிருப்பாங்களா ஒரு டாப் 4 ரன் கெட்டர் ஆன் த சீரீஸ்ல வந்து ஜடேஜா வந்து பேட்டரா இருப்பாருன்னு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் போட்ட பவுலிங் 4 per அவர் எடுத்திருக்காரு. ரன்ஸ், ரன் ரேட், ஐ மீன் எக்கனாமி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அதர் சைடு இருக்கலாம். அது வந்து பிரசாத் ப்ரோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, பிச் எப்படி இருக்கு, கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது, சன் வெளியே வரப்போ பிச் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ டீட்டெயிலா அது உள்ள போல. முதல்ல 4 எடுத்திருக்காரு அது ஸ்பின்னரா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேட்ச் ஆன் மேட்ச் 50s மட்டுமே ஒரு 4 அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காரு. டாப் 5 ரன் கெட்டர் ஆஃப் த சீரீஸ்ல இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஜடேஜா பத்தி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து கேள்விகள் இருந்தது, ஜடேஜா வந்து ஓரம் கட்டப்படுவாரா, ஜடேஜாக்கும் கம்பீருக்கும் ஆகுமா, முதல்ல ஃப்ரண்ட் ரன்னரா வந்து ஜட்டுவை வந்து சூஸ் பண்ணுவாரா கம்பீர்னு. கம்பீர் மேலேயும் நிறைய கேள்விகள் இருந்தது. கம்பீருக்கும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் கம்பீர் எடுக்க மாட்டாருங்க. இதெல்லாம் நம்ம உட்காந்து ஏதாவது பேசிட்டு இருக்கலாம், ஏதாவது சும்மா ஃபேன் வார் கிரியேட் பண்றதுக்கு. முதல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஆன் த ட்ராட் ஒரு 1000 டேஸ்க்கு மேல ஆல்ரவுண்டர் அவர் தான் ரேங்க் 1ல இருக்காருன்றப்போ இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. அஸ்வினை வெளியே உட்காரப்ப கூட ஜடேஜாவை ஆட வச்சிருக்காங்க இந்தியா. அஸ்வினை வெளியே உட்கார வைக்கிறப்ப கூட ஒரு ஸ்பின்னர், லீட் ஸ்பின்னரா இந்தியா வந்து ஜடேஜாவை தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ எடுத்ததுமே ஜடேஜாவை வெளியே போக வச்சிடணும், ஜடேஜாவை ஆட வைக்க மாட்டாங்க, ஜடேஜா இந்த சைக்கிள் கண்டினியூ பண்ணுமா, இந்த மாதிரி கேள்விகளே ஏன் வருதுன்னே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இதை விட கிளியரா ஒரு தடவை பதில் சொல்ல முடியாது. முதல்ல நீங்க அவர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இதை விட பெஸ்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வேர்ல்ட்ல யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஷகிப் அல் ஹசன் ஓரளவுக்கு இருந்திருக்காரு, இப்ப இல்ல கரண்ட்ல அவரு. அப்படி இருக்கப்போ ஷகிப் அல் ஹசன் அளவுக்கு பெரிய ஆல்ரவுண்டரா நீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க ஸ்டாட்ஸ் அதை தாங்க சொல்லுது. ஒரு இந்தியாவில் ஆடினீங்கனாலும் ஒரு பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாரு. இப்போ லாஸ்ட் சீரீஸ் நியூசிலாந்து கிட்ட நம்ம நல்லா ஆடாத சீரீஸ்ல அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பங்களாதேஷ் கிட்ட ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ஆஸ்திரேலியா கிட்ட குரூஷியல் 50s 40s அடிச்சாரு. இப்போ ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல டெய்லோட ஆடினாரு. இப்ப இங்கிலாந்துல வந்து செஞ்சுரி அடிக்கிறாரு, மேட்ச் ஆன் மேட்ச் ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சுட்டு இருக்காரு. இந்த சைக்கிளும் ஒரு ஜடேஜாலாம் அவரே நான் கிளம்புறேன்னு சொல்ற வரைக்கும் ஆடணும். தயவு செஞ்சு யாரும் ஜடேஜாவை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்டார்ட் பண்ண ஜடேஜா பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணுங்க உங்களோட. வேற லெவல் எல்லாரும் வந்து ஆக்சுவலா நான் வந்து 2012 அப்போ வந்து அவரு இந்தியன் டீம் ஆடிட்டு இருக்காரு. சோ அப்பதான் ஆடும்போது சிஎஸ்கே கோட்டா அது இதுன்னு சொன்னாங்க. பட் அப்போ வந்து நம்ம நர்ச்சர் பண்ணி 2018 2021 இப்போ பாத்தீங்கன்னா அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றீங்க.
அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ். சோ இது வந்து this has been a long process for the last 15 years பண்ணி now he is able to ஃபென்டாஸ்டிக்கா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஜாக்கஸ் கலீஸ் பேசுறோம், எல்லாரும் வந்து மத்த கண்ட்ரில இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸ் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் பேசுறாங்க. ஜாக்கஸ் கலீஸ் நம்ம ஊர்லயே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, மாடு மாதிரி இருக்கான். அவர் போடுறதெல்லாம் கஷ்டம் விக்கி. இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு எண்டு ஜடேஜா போட வச்சிடறாங்க, ஒரு எண்ட் ஜடேஜா போடுறாரு. ஏன்னா அந்த அடுத்த எண்ட்ல வேற யாரோ மாறி வாஷிங்டன் போட்டுட்டு இருக்காரு, அவர் மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. வாஷிங்டனுக்கு கூட அப்பப்போ பிரேக்ஸ் கிடைக்குது. பட் ஜடேஜா வந்து வேற மாதிரி, அது ஹெட்டிங் டெஸ்ட் எல்லாம் வந்து அந்த கேம் தோத்தோம், ஆனா ஒரு எண்ட்ல ஜடேஜா பாத்தீங்கன்னா போட்டுட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு பாட்டு ஃபீல்டிங்லயும் வந்து அவர் வந்து அவரோட பயரை காமிச்சு, பேட்டிங்கும் அது பீன் லைக் ட்ரெமெண்டஸ் ரைட். அவர் வந்து ஈஸி கண்டிஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து இப்ப லார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பிரஷர் கண்டிஷன், இட் வாஸ் நாட் an ஈஸி கண்டிஷன். போடா போய் ஒரு ஆல்ரெடி 450 ரன் அடிச்சிருவோம், நீ போய் ஒரு 100 ரன் அடிச்சு 550 ரன் அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. he had to bat with the tail. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா அப்படிதான். இந்த மேட்ச் வந்து 5 செஷன் ஆடணும், 3 செஷனும் ஏதோ ஆடணும். அதுவும் என்ன அண்டர் பிரஷர். ஜாஃப்ராச்சர் போடுறாரு, பென் ஸ்டோக்ஸ் தொட்டாலாம் தங்கும், பென் ஸ்டோக்ஸ் போடுறாரு, கிறிஸ் வோக்ஸ் போடுறாரு. ஓவர் காஸ்ட் கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்தியாவோட லாஸ்ட் செஷன் தவிர சன்னே வெளியே வரல. பால் வாஸ் conditions were pretty overcast. அந்த மாதிரி ஒரு இங்கிலாண்ட கைய குடுறாடுறா போதும்டா, அடுத்த டெஸ்ட் மேட்ச் நான் ரெடி ஆகணும்டா, அந்த மாதிரி ஒரு பிளேயர் இரிட்டேட் பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹீஸ் மோர். அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் தான் ஆடணும்லாம் கிடையாது. அவர் டெஸ்ட் மேட்சும் அவருக்கு ஆட தெரியும், T20யும் ஆட தெரியும், ஒன் டே மேட்சும் ஆட தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு 3 dimensional பிளேயருக்கு எல்லாம் இந்தியன் டீம் வருது சான்ஸே கிடையாது ப்ரோ. ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஒன் இன் அ ஜெனரேஷன் டைப்ஸ். நம்ம பும்ரா பத்தி பயங்கரமா பேசுறோம். எஸ், இஸ் an extraordinary. அப்புறம் விராட் பத்தி பேசுறோம். பட் ஜடேஜா அவர் வந்து நம்ம விட்டுறோம். ஐ திங்க் he should also be celebrated like the great legends of cricket. நான் இன்னொரு ஸ்டார்ட்டும் படிச்சேன். ஓவர்சீஸ் வந்து 1000 ரன்ஸ் அவர் வந்து இங்கிலாந்துல வந்து 1000 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு விக்கி. 1000 ரன்ஸ் பிளஸ் 30+ விக்கெட்ஸ் எடுத்ததுல வந்து கேரி சோபர்ஸ் இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல வந்து யாரோ ரோட்ஸ் இருக்காரு. அது 1903 வந்து ரோட்ஸ் யாரோ ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் இருக்காரு. செகண்ட் வந்து கேரி சோபர்ஸ். அந்த வரிசையில 3வது வந்து ஜடேஜா. யாருமே பண்ணது கிடையாது. நீங்க சொன்ன ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் பண்ணல, ஜாக்கஸ் கலீஸ் பண்ணல, யாருமே பண்ணல. இத வந்து ஜடேஜா பண்ணிருக்காரு. சோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஜடேஜா. ஐ திங்க் அட்லீஸ்ட் அவர் வந்து நினைச்ச அப்கோர்ஸ் இஸ் ஓல்ட், 36 இயர்ஸ் ஆயிட்டாரு. பட் அவர் ஆடுற வரைக்கும் ஆடட்டும். அதுக்கப்புறம் கூட ஐ திங்க் he will want to, at least India should, BCCI should loop in Jadeja to play as a fielding coach or be with the Indian squad. ஏன்னா அவருக்கு வர மாதிரி ஒரு 3 dimensional எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஐ திங்க் கஷ்டமா இருக்கும் தானே. ஏன்னா எல்லா ஃபார்மேட்டும் அவர் ஆடி இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஃபிகர்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிகர்ஸ்லாம் வந்து ஐ திங்க் they have to be with the either அந்த NCAL இருக்கட்டும் சரி, ஒரு இந்தியன் ஸ்குவாட்ல இருக்கட்டும், அண்டர் 19 ஸ்குவாட்ல இருக்கட்டும், ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் டீச்சிங் கோச், ஃபீல்டிங் கோச் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஏன் விருப்பம். ஓகே. அண்ட் என்னோட மூவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்து டெய்லோட ஆட வைக்காம முன்னாடி அனுப்புனது, ஜடேஜாக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க. அது வந்து எனக்கு குரூஷியலா இருந்துச்சு. ஏன்னா நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் வந்து டெய்லோட ஆடுறப்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்துட்டு ரொட்டேட் பண்ணாம அவங்களே ஆட சொல்லிட்டு எல்லாம் மிஸ் அவுட் பண்றாரு. அந்த மெச்சூரிட்டி இன்னும் அவருக்கு தேவைப்படுதுன்னு. ஸோ அதை உணர்ந்து ஜடேஜா எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கேமுமே நமக்கு வந்து 80 odd runs மேல தேவைப்படுது. பும்ரா அண்ட் சிராஜ் ஆடிட்டு இருக்கப்ப அதை வந்து க்ளோஸா எடுத்துட்டு வந்தாரு. ஆல்மோஸ்ட் அ விக்டரி. அதை வந்து சப்போஸ் வின் பண்ணி கொடுத்தாருன்னா ஹிஸ்டரி புக்ஸ்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரியா ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு அவரால் டெய்லோட ஆட முடியுதுங்கிற ஜடேஜா காட்டுறாருங்கிறப்ப சென்சிபிளா என்ன பண்ணிட்டாங்க, வாஷிங்டன் சுந்தரை முன்னாடி ஆடி வச்சுட்டு ஜடேஜாவை கீழே வச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே கரெக்டான மூவ்மெண்ட். இன்னொரு டவுட் விக்கி, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வந்து ஒரு சீனியர் பிளேயர் சரியா. என் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன், நான் இது தெரியல எப்படின்னு தெரியல. வாஷிங்டன் வந்து ஒரு யங்ஸ்டர். இப்ப நீங்க சிராஜ் அதுக்கப்புறம் இருக்கிறாங்க பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகாஷ், வாஷிங்டன் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். ஜடேஜா வந்து ஒரு சீனியர் பிளேயர். ஓகேவா? ஜடேஜா சொன்னா வந்து அவங்க எல்லாம் கேட்பாங்க, வாஷிங்டன் சிங்கிள் மறுத்தா என்ன எனக்கு சிங்கிள் தர மாட்டியா, எனக்கு தெரியல, ஐ மே பி ராங் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு ஐயோ என்ன பத்தி அவன் தப்பா நினைச்சிருக்க கூடாது, நான் கூப்பிட்டா சிங்கிள், அந்த மாதிரி கூட ஒரு மைண்ட் கேம் ஓடலாம் தான் நினைக்கிறேன். மேபி வாஷிங்டனே வந்து அந்த கமாண்டபிலிட்டியோ இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகாம கூட இருக்கலாம் மென்டலி. ஓகே அப்படிங்கிற மாதிரி அது எதனாலன்னு தெரியல. சோ அது மேபி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் கிடைக்குங்கிறப்ப அதனால நம்மள ஹார்ஷா இருக்க முடியாது. பட் அவரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவரு மேல அனுப்புனது இப்ப எவ்வளவு குரூஷியலா இருந்துச்சு. மேல வராரு, செஞ்சுரி அடிக்கிறாரு, அப்படி இருக்கும். ஓகே, டீமுக்கு நல்லது இல்ல. சோ இட்ஸ் பெட்டர் டு டூ தட் சேஞ்ச்ங்கிறப்ப பண்ணிருக்காங்கன்றதுக்கு நம்ம
அண்ட் நீங்க சொல்லிட்டே இருந்த இதுவுமே ஆக்சுவலி என்னன்னா அது பிரீத்தம் ப்ரோ சொல்லிட்டு இருந்து சாய் சுதர்ஷன் வேணும்னு கேட்டாரு. அவரு வந்து ஒரு 68 ரன்ஸ் அடிச்சாருங்கிறதுமே தேவையான ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்கிறப்போ ஓகே தான். பட் இதோட கருண் நாயருக்கு முடிஞ்சிச்சா கதை நமக்கு தெரியாது. பாப்போம். மேபி இந்தியால டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காருங்கிறப்போ இந்தியால ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணலாம் நீங்க. அப்போ வந்து நீங்க சர்ஃப்ராஸ்க்கோ இல்ல கருண் நாயருக்கும் சான்ஸ் எடுத்துட்டு வரலாம், வேற யாருக்கும் ரெஸ்ட் கொடுத்து அப்படிங்கிறதுமே நம்ம போக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் குரூஷியலான கான்ட்ரவர்ஷியலா இருக்க டாபிக் அதை டச் பண்ணிட்டு தான் இதை க்ளோஸ் பண்ணும். 80 ரன்ஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டு இருக்காரு, 200+ பால்ஸ் ஆடி இருக்காரு. ஜடேஜா வந்து 89 ரன்ஸ் ஆடிட்டு இருக்காரு, 190+ பால்ஸ் ஆடி இருக்காரு. அப்போ பென் ஸ்டோக்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு வந்து டயர்டிங்கா இருக்கு, எப்படியும் மேட்ச்க்கு ரிசல்ட் இருக்க போறதுல, ஷால் வி க்ளோஸ் ஆஃப் த கேம் அப்படின்னு கை கொடுக்க வராரு. ஜட்டு வந்து இல்ல we are interested in continuing ன்னு சொல்றாங்க ட்ரிங்க்ஸ் பிரேக்ல. அப்போ வந்து ஸ்டோக்ஸ் கேட்கிறாருங்கிறது ஸ்டம்ப் மைக்ல பதிவானதா சர்க்குலேட் ஆகுது. என்னன்னா நீ என்ன ப்ரூக்ஸும் ரூட்டும் போட வச்சு 100 அடிச்சுக்கலான்னு பாக்குறியா அப்படின்றது. தட்ஸ் none of your business, we want to continueங்கிற மாதிரி ஜட்டு சொல்றாரு அப்படிங்கிறது வந்து சர்க்குலேட் ஆகுது. இதுல ஸ்டோக்ஸ் பண்ணது சரியா தவறா? அண்ட் ஒரு 180 பாலும் ஆடி இருக்காங்க, ஒருத்தர் 200 பால் ஆடி இருக்காரு. இவங்க 100 அடிக்கணும்னு நினைக்கிறது தவறா? நாங்க எங்களுக்கு டயர்டா இருக்கு, நாங்க கண்டினியூ பண்ணல, மேட்ச் தான் ரிசல்ட் வர போறது இல்லையே, கிளம்பலால அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அது கேட்டது கூட விடுங்க, இவங்க வேணும்னு சொல்றப்போ ப்ரூக்ஸ்க்கு ஓவர் கொடுத்து அவர் தூக்கி வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு, அச்சுன்னு கிளம்பு. இதை வந்து எப்படின்னா எப்படியும் சின்ன பசங்களை அங்க ஆடிட்டு இருக்கவங்க இவ்வளவு பால் ஆடிட்டு இருக்கவங்க, நீங்க வந்து சும்மா சின்ன பசங்களுக்கு சும்மா அண்டர் ஆர்ம்ஸ்ல போடுவாங்கல்ல, சும்மா அச்சுக்கோ, சும்மா என்ஜாய் பண்ணிக்கோ. ஏன் 89 ரன்ஸ் அவங்க ஆடிதாங்க எடுத்திருக்காங்க. அதை பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி பேசுறதே வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு நடக்கிறப்ப மட்டும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எடுத்துட்டு வருவாங்கன்றதை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது எப்படின்னா உங்களுக்கு வந்தா ரத்தம் வந்தா தக்காளி சட்னி அந்த மாதிரி இருக்கு. அப்பாறப்பட்ட நாசர் ஹுசைன் அவர் வந்து மூக்கால் அழுவாரு, அவரு அந்த மைக்கேல் வான்லாம் மூக்கால் அழுவாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்த்தேன், அது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன கேட்டாருன்னா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து 100 அடிக்கணும்னு நினைச்சாங்க, ஏண்டா அவங்க 5 செஷனா ஆடுறாங்க, 4 செஷனா விக்கெட் விழவே இல்ல. ஃபர்ஸ்ட் செஷன்ல ராகுலும் அவுட்டு, கில்லும் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 செஷன் அவங்க விக்கெட் விடாம ஆடினாங்க. உங்களுக்கு டாசன்லாம் பால் பயங்கரமா திரும்புது, நீங்க பேட்டை சுத்தி ஃபீல்டர்ஸ் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆடி இவங்க வந்து 10 ரன் அடிக்கிறதுக்கு நீங்க டிராப் பண்ணா அவங்க இல்ல எனக்கு செஞ்சுரி அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா தப்பா? அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அவங்க அந்த 100 அடிக்கிட்டோம். இங்கிலாந்துல வந்து 100 வந்து டசன்ட் கம் எவ்ரி டே. அவர் வந்து இங்க 2 பிளேயர்ஸுமே வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஃபுல்லா ஆடி இருக்காங்க. டே 5 ஆடுறது ரொம்ப கஷ்டம், அன்ஈவன் பவுன்ஸ், சோ தே டிசர்வ் 100. அவரே சொல்றாரு. யாரு? நாசர் ஹுசைன், அவங்க ஊரோட சீஃப் கேப்டன் பண்ணி நாசர் ஹுசைனே சொல்லியிருக்காரு. பட் எனக்கும் வந்து பெருசாலாம் ஒன்னும் இல்ல, கேம் வாஸ் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட். இங்கிலாண்டோட ஷோல்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. அவங்க வந்து டாசன் மாதிரி ஒரு பவுலர் டே 5 ட்ராக்ல வந்து அவரால் விக்கெட் எடுக்க முடியலன்னா that shows the brand of cricket and the quality of cricket what Indian players are playing out there. That shows the brand of cricket what Washington has. That shows the brand of cricket what the great Jaddu has, the Lord Jaddu has. என்ன மாதிரி brand of cricket நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி ஃபீல்டர்ஸ் போட்டுட்டே இருக்காங்க, ஒரே ஏரியால போடுறாங்க. ஒரு பால் ஏறுது, ஒரு பால் இப்படி வருது. நான் சொல்றேன், luck favors the intelligence. The tide of luck has turned to India's way. அது நினைச்சீங்கன்னா 2-3 பால் வந்து ஸ்டம்ப் கீழே மேல போச்சு, அது எப்படி வேணா போயிருக்கலாம். பட் அதுவும் வந்து நல்லா ஆடினது வந்து ஐ திங்க் waves have tide. நான் am also checking with what Nasir Hussain has told. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிட்டு ஒரு 5 செஷன், அந்த 5 செஷன் 4 செஷன் இந்தியா விக்கெட்டே ஓடல. அந்த மாதிரி ஆடினதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் நத்திங். அவங்க என்ன 2-3-4 ஓவர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கேம். சோ அதெல்லாம் வந்து சீரியஸாலாம் எடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் 2008-9 நினைக்கிறேன் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா நடக்கும், இந்தியால வந்து ஆடுவாங்க. அந்த வந்து கம்ரான் அக்மலும் யாரோ வந்து பயங்கரமா ஆடி டிரா கிட்ட போகும். அந்த மேட்ச் வந்து வாசிம் ஜாஃபர், விவிஎஸ் லக்ஷ்மன்லாம் சும்மா வந்து பவுலிங் போடுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இருந்தது இதுவும். சோ அதுலலாம் ஒன்னும் கிடையாது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் நம்மளுக்கு சும்மாவே தெரியும், அவங்க சும்மா பேசுறாங்க. என்ன விக்கி, அவங்க ஊர்ல போய் ஒரு 5 செஷன் ஆடி 4 செஷன் விக்கெட் விடாம அதுல 3 பேர் செஞ்சுரி, ஒருத்தர் 90s அவுட்டே இருக்காரு. அதை விட உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அசிங்கம் தேவை செய்யுங்க? ஒரு டிரா தான், பட் இட் இஸ் மாரல் விக்டரி ஃபார் டீம் இந்தியா, அவ்வளவுதான். இதே இங்கிலாந்து இந்தியால வந்து பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் இங்க இருந்து இங்க பேசியிருப்பாங்க.
பட் இங்க போனதுனால குட் குட் அப்ப மட்டும் நம்ம பாய்ஸ் ஜென்டில்மேன் மாதிரி பரவாயில்ல ஆட்டாங்க. அப்படி இப்ப சொல்லுங்க பாருங்க, கில்ல பார்த்து பிளாட் ட்ராக் புல்லின்னு சொல்லுங்க, வாஷிங்டனை பார்த்து ஏன் பிக் பண்ணாங்க எடுக்க சொல்லுங்க. இப்போ ஜடேஜா தான் வயசாயிடுச்சு ஏன் டீம்ல இருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா மேட்சுக்கு முன்னாடி இவனாடு இவனாடு ஏன் பண்ணிடக்கூடாது, அது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம தான் சீஃப் செலக்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. பட் எஸ் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வாட் டீம் இந்தியன்ஸ். ஐ திங்க் நம்ம இந்தியன் டீமும் நிம்மதியா தூங்குவோம். இங்கிலாந்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸும் வந்து ஐ திங்க் நிம்மதியா தூங்கி நாளைக்கு ஆபீஸ் போலாம். 3 நாள்ல ஓவல் டெஸ்ட் வந்திருக்கு. ஐ திங்க் ஓவல்ல வந்து நமக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. So I think tides have started favoring India, luck has started favoring India. Momentum is slowly coming towards India. I think it's going to be a cracker of a contest. ஓகே, அடுத்த மேட்ச்க்கும் டச் அப் கொடுத்துட்டாரு. ஸோ தட் நோட் இந்த வீடியோக்கு முடிவுக்கு வந்துட்டோம். ரெண்டு டீமுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச். அதுல வந்து எந்த குறைபாடும் இல்லை. அவங்க வந்து ஒரு 664 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்றப்போ தே ஹவ் டன் அ எக்ஸலன்ட் ஜாப் வித் தேர் பேட்ஸ் தான் சொல்லி ஆகணும் நம்ம. அண்ட் ஆர்ச்சருமே கூட அந்த பழைய ஆர்ச்சரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறப்போ 2 மேட்ச் ஃபிட்டா வந்து பவுலிங் பண்ணிருக்காரு. பார்க்கவே ஹாப்பியா இருந்தது. அண்ட் த பால் ஹி பவுல் டு டேக் பஞ்ச் விக்கெட், அது வந்து கண்ணே நிக்குது. என்னதான் பண்ட்டுக்கு வந்து காலில் மூவ்மெண்ட் கொடுக்க முடியாட்டியும் எக்ஸ்ட்ரானரி பால் அது. சொல்லுங்க பிரச்சனை. இவங்க இவ்வளவு சாரி டு ஸ்டாப் நீங்க கரெக்டா சொல்லிங்க. நீங்க பண்ட் பேசிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பண்ட் நொண்டி வந்தாங்க. இவங்க அவ்வளவு யோகியமா இருந்துச்சுன்னா அவுட் சைடு ஆப்ஷன் போட்டு பவுன்சர் போடுறது. ஆர்ச்சர் அவர் என்ன பேஸ் போடுவாங்க தெரியும். பென் ஸ்டோக்ஸ் அந்த காலையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, காலையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் தலைவன் அடிச்சா பண்ட் அடிச்சாரு. சோ அதனாலதான் நான் சொல்றேன், இங்கிலாந்து வந்து இப்போ ஏதோ யூ வாண்ட் டு ஹிட் ஹிம் அப் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் வேகி. இப்போ ஒருத்தன் இன்ஜோர்டா போகும்போது ஒரு பிரீமியம் கிரிக்கெட் கீப்பர் காலையே நீங்க போடுறீங்க, அதெல்லாம் என்ன ஜென்டில்மேன் கேம்? அதெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. யூ திங்க் இந்தியா would have done that? I don't think so. இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க, மேக்ஸ் டு மேக்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் இந்தியா அடிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஸ்ட்ரெச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவன் அடி வாங்குற இடத்துலயே டார்கெட் பண்ணி போடுறதுலாம் ஐ திங்க் அது நமக்கு தெரியாது. மேபி இந்தியாவும் பண்ணிருக்கலாம். பட் இப்போ நம்ம பண்ணதை வச்சுதான் நம்ம பேச முடியுங்கிறப்ப உங்களுக்கு அது பாக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருந்தது. அவங்க அப்படி பண்ணதுனால, இங்கிலாந்து அப்படி பண்ணதுனால தான் இந்தியா இப்படி பண்றாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப உங்களுக்கு மட்டும் டயர்டா இருக்குன்னு நாங்க ஏங்க வாக் அவுட் பண்ணிட்டு போகணும்னு கேக்குறீங்க? கால் உடைச்சவங்க ஆர்ச்சர் ப்ரோ 147 போடுறாரு கால்ல. பென் ஸ்டோக்ஸ் 140 போடுறாரு கால்ல. வலிக்கும் பண்ணிட்டு அப்படியே ஆடினாரு. ஓகே, அதுதான் நிறைய பிளேயர்ஸோட கேரக்டர்ஸ் வெளிப்படுது. கேஎல் ராகுலை பத்தி நம்ம பெருசா பேசல. ஸோ கேஎல் ராகுல் ஃபேன்ஸ் வந்து வருத்தப்படாதீங்க. கேஎல் ராகுல் இஸ் ஜெம். 500க்கு மேல அடிச்ச ஓபனர் அவருதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோர் அவர் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 30 ரன்ஸ் வரும்போது தேவைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாரான்றது எக்ஸாக்டா தெரியல, கமெண்ட்ல போடுங்க. ஓவர்சீஸ்ல இவ்வளவு ரன்ஸ் யாரும் அடிச்சது இல்லை ஆஸ் ஓபனரா. ஸோ அவருக்கான ஸ்லாட் கொடுத்துட்டீங்களே, எப்படியோ தயவு செஞ்சு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த சைக்கிள் ஃபுல்லா எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அவர் வந்து 1 மேட்ச் ஒண்டர், அந்த இந்த கோட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசுறதும் வந்து அப்படின்னு பேசுன மாதிரி கேள்விகள்லாம் இனிமே பேசப்படாது அப்படிங்கறத வந்து காட்டிட்டாரு. நிறைய 50s அடிச்சாரு. கிட்டத்தட்ட இன்னொரு 100 அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவரோட டிஸ்மிஸ்லயுமே நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இட் ஹேப்பன்ஸ் ப்ரோ. ஒரு சிலருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு தான் வர முடியும். உடனே கண்டுபிடிச்சிட்டு உடனே மாற்ற முடியாது. 90 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கிறது பெரிய விஷயம் தான். நம்மளை விட ஒரு வருத்தமா இருக்கும் 10 ரன் அடிக்க முடியலையேன்னு. 422 பால் அடிக்கிறாங்க எல்லோ ராகுலும் சேர்ந்து 2 செஷன். அப்கோர்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் தான். ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்தாரு, பார்த்தா பால் அப்படி ஸ்கிட் ஆயிடுச்சு. ஐ திங்க் ராகுல் பெரிய ரெஸ்பெக்ட். நான் வேணும்ட்டே தான் அவர் பத்தி பேசல, ஏன்னா அடுத்த ஒரு மேட்ச் இருக்கு, குரூஷியல் மேட்ச், இந்தியா ஜெயிக்கிறோம், நம்ம அவர் ஏத்தி விடக்கூடாது. பட் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ராகுல். ஐ திங்க் 500 ரன்ஸ். இப்போ கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ராகுல் பத்தி பேசல. ஆனா ராகுல் கூட ஒரு 500 ரன்ஸ் கிராஸ் பண்ணிட்டாரு. அடுத்த மேட்சும் கண்டிப்பா கன்சிஸ்டன்டா ஆடுவார். ஏன்னா ஓவர் வந்து இட்ஸ் பேட்டிங் பாரடைஸ். ஸோ கண்டிப்பா நல்லா ஆடுவார் ராகுல். அண்ட் கில்லுமே கேப்டன்சி மேல நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த ஒரு WTC சைக்கிள்ல எங்க முடிக்குது இந்தியான்றத வச்சு நம்ம கேப்டன்சி பத்தி பேசலாம். ஒரு சீசன் வச்சோ ஒரு சீரீஸ் வச்சோ 4 மேட்ச் வச்சோலாம் நம்ம பேச முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது ஒருத்தரோட கேப்டன்சியோட கெப்பாசிட்டியை. ஸோ WTC முடிவுல பார்ப்போம் கில்லுக்கு வந்து தொடரணுன்ற விருப்பம் இருக்கா, இல்ல தொடரணுன்றதுக்கான குவாலிட்டி இருக்கா, அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கான்றது அப்புறம் பேசுவோம். இந்த மேட்ச் ஒரு குட் மேட்ச். 2 டீமுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் அண்ட் குடோஸ் டு த என்டையர் டீம் 2 சைட்ல இருந்துமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். என்னோட கிளம்சி யாருக்கு சாரி கேட்டுக்கிறேன், ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். வெளியெல்லாம் டிராவல் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கு. பட் உங்களுக்காக வீடியோ போடணுங்கிறதுக்காக வந்து பேசிட்டு இருக்கோம். பிரசாத் ப்ரோவும்
ஒரு டயரிங் டேக்கு அப்புறம் வந்திருக்காரு. எல்லாருக்கும் பை. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு காலம் வரும், அதை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணுங்க வீடியோ. அப்பதான் நிறைய பேருக்கு வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். சீக்கிரமே வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரசாத் ப்ரோ. பை.